Welcome to my channel. Hi. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்காண்டி கொண்டக்கடலை குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷேடோ எஃப்எஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்றைக்கி வாங்க நம்ம எப்படி கொண்டக்கடலை குருமா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி ரெண்டும் எடுத்து நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறமா நீங்கள் எத்தனை பச்சை மிளகானா எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு 2 பச்சை மிளகாவை ஆஃபாக வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு கொண்டக்கடலையை அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க, இதுமாரி கெட்டியாக. அப்புறமா பேன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம வெட்டி வச்சுருந்த ஆனியன் இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் வதக்கினதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. டூ டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்சுருந்த கொண்டக்கடலையை அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து நான் பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் நல்லா கொதிச்சு வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொண்டக்கடலை குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரெசிபி உங்களுக்கு முக்கியமாக பிடிச்சிருந்தா, இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். Thank you.